அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லா டென்ஸும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து எல்லா டென்ஸும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டென்சஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, கண்டினியூஸ் டென்ஸு, பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 12 டென்ஸ் நமக்கு வருது. இதில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எக்ஸாம்பிள்ஸ், அதனோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் டென்ஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் ஐ, வி, யூ, தே, ஹீ, சி, இட் அப்படிங்கிற ப்ரொனோனை யூஸ் பண்ணி ஆக்டிவ் வெர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஐ கோ டு ஆஃபீஸ். ஐங்கிறது வந்து ப்ரொனவுன், அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். கோங்கிறது வெர்பு. டு ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதில் வந்து அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வி கோ டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ். நாம் நமது நண்பரின் திருமணத்துக்கு செல்கிறோம். ஸோ அடுத்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ப்ரொனவுன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூ கோ டு கிளாஸ் ரூம். நீ அல்லது நீங்கள் வகுப்பறைக்கு செல்லுங்கள். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து யூவோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து தே கோ டு ஹோம். தே ப்ரொனவுன், கோங்கிறது வெர்பு, டு ஹோம்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ரொனவுன் தகுந்த மாதிரி மீனிங் மாறும். அதே போல் ஹீ கோஸ் இன்சைட் த பேங்க். இதில் பார்த்திங்கன்னா கோஸ்ன்னு வருது. ஏன் கோஸ்ன்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர். எங்கெங்கெல்லாம் சிங்குலர் வருதோ அங்கே வந்து கோஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரொனவுனுக்கு அடுத்தது கோஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தே, யூ, வி, ஐ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐ வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி, ஃபஸ்ட் பர்சன். விங்கிறது வந்து ப்ளூரல். ஸோ அதனால் வி, யூ, தே அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கெலாம் வந்து கோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ, சி, இட்டுங்கிறதுலாம் சிங்குலர். அதனால் வந்து கோஸ், கோ ப்ளஸ் இஎஸ் கோஸ். ஸோ அதான் வந்து ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஹீ கோஸ் இன்சைட் த பேங்க். அவன் வங்கியின் உள்ளே செல்கிறான். அடுத்து வந்து சி கோஸ் டு ஹோம். அவள் வீட்டிற்குள் செல்கிறாள். அடுத்து இது பார்த்திங்கன்னா இட் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது கட்டுப்பாட்டை மீறி செல்கிறது. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா வெர்பு பார்த்திங்கன்னா வென்ட்டு, பிளேடு. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸ் வருதோ, அதாவது கோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட்டு, ப்ளேவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பிளேடு, ஸ்டடியோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்டடீடு. ஸோ இந்த வெர்பு தான் வந்து இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஐ வென்ட் டு ஆஃபீஸ். நான் அலுவலகத்துக்கு சென்றேன். அடுத்தது வி வென்ட் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் லாஸ்ட் வீக். போன வாரம் நம்மளோட நண்பரின் திருமணத்திற்கு சென்றோம் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்து யூ வென்ட் டு கிளாஸ் ரூம். நீ அல்லது நீங்கள் வகுப்பறைக்கு சென்றீர்கள் அப்படின்னு சொல்கிறது யூவோட பாஸ்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது தே வென்ட் டு ஹோம். அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். அதே போல் சிங்குலர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வென்ட்டு எல்லாத்துக்குமே வந்து வென்ட்டு தான் வரும். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா கோஸ்ன்னு வந்தது. தே ப்ளூரலுக்கு வந்து கோ யூஸ் பண்ணோம். சிங்குலருக்கு வந்து கோஸ், அதாவது ஹீ, சி, இட்டுக்கெலாம் வந்து கோஸ் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸ்ன்னு வரும்போது எல்லாத்துக்குமே வென்ட்டு தான் வரும். சி வென்ட் டு ஹோம், இட் வென்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது அல்லது அது கட்டுப்பாட்டை மீறி சென்றது. ஸோ அப்படி சொல்லலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து வென்ட்டு, பிளேடு, ஸ்டடிடுங்கிற ஆக்டிவ் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேசும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்த சிம்பிள் டென்ஸோட டைப் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதில் வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய வினைகளை பற்றி நிகழ்காலத்தில் சொல்கிறது தான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் வெர்பாக வந்து வில் அல்லது சல் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து மெயின் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ டு ஆஃபீஸ். வில் கோ அப்படிங்கிறது வந்து நான் போவேன், அதுதான் வந்து மீனிங், இந்த சென்டென்ஸோட மீனிங்கு. வி வில் கோ டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் நெக்ஸ்ட் வீக். ஸோ பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து போனோம் அப்படின்னு சொன்னோம், இதில் வந்து ஃப்யூச்சரில் பிளான் பண்ணியிருக்காங்க, அதனால் இப்போ சொல்கிறோம் நம்ம இனிமேல் போவோம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி சொல்கிறோம். அதனால் வி வில் கோ டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் நெக்ஸ்ட் வீக். நம்ம அடுத்த வாரம் நம்ம நண்பரின் திருமணத்திற்கு செல்வோம். அடுத்த ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா யூ வில் கோ டு கிளாஸ் ரூம். நீ அல்லது நீங்கள் வகுப்பறைக்கு செல்வீர்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து யூ வில் கோ டு கிளாஸ் ரூம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் கோ டு ஹோம். அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள். எல்லாமே ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாமே. ஹீ வில் கோ இன்சைட் த பேங்க். அவன் வங்கியின் உள்ளே செல்வான். ஸோ ஒருத்தர் வங்கிக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு, ஸோ நீங்கள் அவரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், அவர் வங்கிக்குள்ளே போக போகிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்கிறது எப்படின்னா ஹீ வில் கோ இன்சைட் பேங்க் நவ். அவர் வந்து இப்போது பேங்க்குள்ளே போவார் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஹீ வில் கோ இன்சைட் த பேங்க். அடுத்தது ஷீ வில் கோ டு ஹோம். அவள் வீட்டிற்கு செல்வாள். இட் வில் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது கட்டுப்பாட்டை மீறி செல்லும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வரலும் சிம்பிள் டென்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. அடுத்து வந்து கண்டினியூஸ் டென்ஸோட டென்ஸ் டைப் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு ஆக்ஷன் வந்து தொடங்கி நடந்துகிட்ருக்கோ, இப்போ சமீபமாக நடந்துகிட்ருக்கு, இப்போ ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ். நான் அலுவலகத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதே போல் அடுத்த ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் நவ். நாம் இப்பொழுது நமது நண்பரின் திருமணத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வகையை சாரும். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கிளாஸ் ரூம். நீங்கள் வகுப்பறைக்கு செல்கிறீர்கள் அல்லது சென்று கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு ஹோம். அவர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லலாம் நீங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸு, ஆமு, ஆறு எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் எங்கெங்கெல்லாம் சிங்குலர் வருதோ ஹீ சி இட்டுக்கெலாம் ஈஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, யூஆர், விஆர், தேஆர். ஆம் வந்து ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த சப்போர்ட்டிவ் வெர்பு தான் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ப்ளஸ் ஒவ்வொரு வெர்புக்கும் கூட வந்து ஐஎன்ஜி சேர்த்து வரும், பிளேயிங், கோயிங், ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ளே சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால நிகழ்வுகளில் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளில் வந்து நிகழ்காலத்தில் சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் சப்போர்ட்டிவ் வெர்பாக எது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வாஸு, வேர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வெர்பு வந்து கோயிங்கு. ஸோ ஃபஸ்ட் பர்சன் ப்ரொனவுன், அதாவது ஐ வாஸ் கோயிங் டு ஆஃபீஸ். நான் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். இதில் வந்து வாஸ் சப்போர்ட்டிவ் வெர்பு, கோயிங் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி வேர் கோயிங் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் அட் த டைம். ஸோ அந்த நேரத்தில் நமது நண்பரின் திருமணத்துக்கு சென்று கொண்டிருந்தோம். யூ வேர் கோயிங் டு கிளாஸ் ரூம். அல்லது நீங்கள் வந்து வகுப்பறைக்கு சென்று கொண்டிருந்தீர்கள். தே வேர் கோயிங் டு ஹோம். அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அதே போல் ஹீ வாஸ் கோயிங் இன்சைட் த பேங்க். அவன் வங்கியின் உள்ளே சென்று கொண்டிருந்தான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் கோயிங் டு ஹோம். அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். ஸோ இட் வாஸ் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது கட்டுப்பாட்டை மீறி போய் கொண்டிருந்தது. ஸோ அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து
எதுக்கெலாம் சப்போர்ட்டிவ் வெர்பு வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஹீ சி இட்டு ஐ அதுக்கெலாம் வந்து சப்போர்ட்டிவ் வெர்பு வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் பார்த்திங்கன்னா வி யூ தே இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் வெர்பாக வந்து வேறு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே போல் நீங்கள் ஒவ்வொரு வெர்புக்கு தகுந்த மாதிரி மீனிங் மாறும். ஸோ இதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் வந்து நிகழ்காலத்தில் வந்து சொல்கிறோம். இதுக்கு சப்போர்ட்டிவ் வெர்பாக என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஷல் பி வெர்புக்கு முன்னாடி வில் பி ஷல் பி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி கோயிங் டு ஆஃபீஸ். ஸோ வில் பி ப்ளஸ் கோயிங் டு ஆஃபீஸ், நான் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருப்பேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we will be going to our friend's marriage on Friday next week. நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அந்த நண்பரின் திருமணத்துக்கு சென்று கொண்டிருப்போம். ஸோ அப்படிங்கிறத வந்து அடுத்த ப்ரொனவுனோட எக்ஸாம்பிள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா you will be going to கிளாஸ் ரூம், நீங்கள் வகுப்பறைக்கு சென்று கொண்டிருப்பாய் அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது they will be going to home, அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பார்கள். அடுத்தது he will be going inside the bank, அவன் வங்கியின் உள்ளே சென்று கொண்டிருப்பான். she will be going to home, அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பாள். it will be going out of control, ஸோ அது கட்டுப்பாட்டை மீறி போய் கொண்டிருக்கும். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சப்போர்ட்டிவ் வெர்பாக வந்து வில் பி ஷல் பி யூஸ் பண்ணலாம் எல்லா ப்ரொனவுனுக்கும். ஸோ இதோட ஃப்யூச்சர் டென்ஸ் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸில், எந்த சென்டென்ஸ்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலோ இல்லை சூழ்நிலையோ கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு, அதை நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ இதில் வந்து சப்போர்ட்டிவ் வெர்பாக ஹேவ் ஹேஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஹேவ் எதுக்கு வரும், ஹேஸ் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் வந்து ஃபஸ்ட் பர்சன், அதாவது ஐ வி யூ தே, ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுனுக்கெலாம் வந்து ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் பார்த்திங்கன்னா சிங்குலருக்கு ஹீ சி இட்டு. ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் சிங்குலர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஹேஸ் சப்போர்ட்டிவ் வெர்பாக யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஐ ஹாவ் கான் டு ஆஃபீஸ், ஹாவ் கான் போயிருக்கிறேன், சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வி ஹாவ் கான் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் பிஃபோர், நம்ம இதற்கு முன்பு நண்பரின் திருமணத்திற்கு சென்று இருக்கிறோம். யூ ஹாவ் கான் டு கிளாஸ் ரூம், நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் போயிருக்கிறீங்க. தே ஹாவ் கான் டு ஹோம், அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். ஹீ ஹஸ் கான் இன்சைட் த பேங்க், அவன் வங்கியின் உள்ளே சென்றிருக்கிறான். ஷி ஹஸ் கான் டு ஹோம், அவள் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். ஸோ இட் ஹஸ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இது கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கிறது. ஸோ கடந்த காலத்தில் நடந்தது நிகழ்காலத்தில் இப்போ சொல்கிறீங்க, நடந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதை வந்து நிகழ்காலத்தில் சொல்லுவீங்க அப்படின்னா, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி டிகிரி, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங் இன் த இயர் ஆஃப் 2020. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவ் வெர்பு ஹேவ் ஹேஸுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். எக்ஸாம்பிள் வெர்பு பார்த்திங்கன்னா, இங்கே கோ வென்ட்டு கான், அதாவது கான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா, கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா கான். ஸோ அதனால் வந்து எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸுக்குமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பிளேடு, ஃபைண்டு, ஃபவுண்டு, ஸோ இந்த மாதிரி வருது இல்லைங்களா. அந்த எண்டு தேர்டு வெர்ப் டேபிளில் தேர்டு காலத்தில் இருக்கிற வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. ஸோ இதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் அடுத்த டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து சப்போர்ட்டிவ் வெர்பாக வந்து ஹேட் மட்டும் வரும். எல்லா ப்ரொனவுனுக்கு பக்கத்துலேயும் சப்போர்ட்டிவ் வெர்பு வந்து ஹேடு தான். மெயின் வெர்பு பார்த்திங்கன்னா கான். ஸோ
இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கண்டினியூஷன் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் வந்து நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நான் நேற்று அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் கான் டு ஆஃபீஸ், நான் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். அதே போல் வி ஹேட் கான் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் பிஃபோர், நாம் முன்பு நமது நண்பரின் திருமணத்துக்கு சென்றிருந்தோம். அதே போல் யூ ஹேட் கான் டு கிளாஸ் ரூம், நீ அல்லது நீங்கள் வகுப்பறைக்கு சென்றிருந்தீர்கள். அடுத்தது தே ஹேட் கான் டு ஹோம், அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். ஹீ ஹேட் கான் இன்சைட் த பேங்க், அவன் வங்கியின் உள்ளே சென்றிருந்தான். ஷீ ஹேட் கான் டு ஹோம், அவள் வீட்டிற்கு சென்றிருந்தாள். ஸோ இட் ஹேட் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது கட்டுப்பாட்டை மீறி போயிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வெர்பு. உங்களுக்கு கோ வென்ட்டு கானுங்கிறது வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வெர்பு வேணாலும் யூஸ் பண்ணி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸில் அடுத்த டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் வெர்பாக வில் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எந்த சூழ்நிலையை பயன்படுத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போயிருந்திருப்பீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் கான் டு ஆஃபீஸ், நான் அலுவலகத்திற்கு சென்றிருப்பேன். எப்போனா நாளைக்கு சென்றிருப்பீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறீங்க. we will have gone to our friend's marriage next week, நாம் அடுத்த வாரம் நமது நண்பரின் திருமணத்துக்கு சென்றிருப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் you will have gone to classroom, நீ அல்லது நீங்கள் வகுப்பறைக்கு சென்றிருப்பீர்கள். they will have gone to home, அவர்கள் வீட்டிற்கு சென்றிருப்பார்கள். he will have gone inside the bank, அவன் வங்கியின் உள்ளே சென்றிருப்பான். she will have gone to home, அவள் வீட்டிற்கு சென்றிருப்பாள். ஸோ இட் வில் ஹாவ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இது கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க. ஸோ அடுத்த டென்ஸ் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ எதெல்லாம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் வந்து ரொம்ப நாளாக, அதாவது ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை ஒரு வருடமோ இல்லை அதுக்கு மேலேயோ தொடங்கி அதுக்கு முன்னாடியே தொடங்கி இன்னும் வரலும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சொல்லலாம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபஸ்ட்டு டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த டென்ஸில் சப்போர்ட்டிவ் வெர்பாக ஹேவ் பீன் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் பீன் வந்து ப்ளூரலுக்கும் ஹேஸ் பீன் வந்து சிங்குலருக்கும் இருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரும். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் கோயிங் டு ஆஃபீஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் ஜனவரி, நான் கடந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அதாவது போன ஜனவரியிலேருந்து இன்னும் வரலும் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். அதாவது கடந்த காலத்தில் தொடங்கி இது வரலும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பீன் கண்டக்டிங் செமினார் ப்ரோக்ராம் ஃப்ரம் 2020, நாங்கள் 2020 முதல் கருத்தரங்கு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். ஸோ அப்படிங்கிறத வந்து அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பீன் கோயிங் டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் வென் யுவர் ஏஜ் வாஸ் 7. ஸோ உங்கள் வயசு 7 இருக்கும்போதுலேருந்து நீங்கள் வந்து தற்காப்பு கலைக்கு பயின்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா தே ஹேவ் பீன் டூயிங் சோஷியல் ஒர்க் ஃபார் 5 years. ஸோ அவங்க கடந்த 5 வருட காலமாக இன்னும் கண்டினியூ ஆகுது, இன்னும் முடியல, 5 வருட காலங்களாக சமூக பணிகளை செய்து வருகின்றனர்.
ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he has been planting trees from his childhood. ஸோ அவர் வந்து சிறுவனாக இருக்கும்போதிலிருந்து மரங்களை நட்டு வருகிறார். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா she has been working as a teacher for 2 years. அவள் இல்லது அவர் வந்து 2 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா it has been running out of control for an hour. இது 1 மணி நேரமாக கட்டுப்பாட்டை மீறி வருகிறது. ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு செயல் வந்து முன்னாடி தொடங்கிருச்சு, ஸோ இன்னும் வரலும் நடந்துகிட்ருக்கு, அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அடுத்த டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இதில் சப்போர்ட்டிவ் வெர்பாக வந்து ஹேட் பீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா ப்ரொனவுனுக்கும் வந்து ஹேட் பீன் சப்போர்ட்டிவ் வெர்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து மெயின் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் பீன் கோயிங் டு ஆஃபீஸ் டில் லாஸ்ட் இயர் ஜனவரி. போன வருஷம் ஜனவரி வரலும் நான் வேலைக்கு போய் கொண்டிருந்தேன், ஆனால் இன்னும் போகல. அது கடந்த காலத்தில் தொடங்கி முடிஞ்சிருச்சு. அதனால் இது வந்து நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க அதை. ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் we had been conducting seminar program for some times in 2020. 2020 வந்து சிறிது காலம் வந்து கருத்தரங்க நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ நாளும் தெரியாது, ஆனால் கடந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது இன்னும், ஆனால் நிகழ்காலத்தில் இன்னும் கண்டினியூ ஆகலை. ஸோ அதுதான் வந்து இதனோட எக்ஸாம்பிள். யூ ஹேட் பீன் கோயிங் டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ். நீங்கள் தற்காப்பு கலை வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்தீர்கள். ஸோ முன்னாடி போயிட்டுருந்தீங்க, ஆனால் இப்போ போகல. அதை வந்து நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க. they had been doing social work for 5 years. ஸோ கடந்த காலத்தில் 5 வருஷமாக வந்து அவங்க சமூக பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது வந்து செய்யலை, அது இன்னும் கண்டினியூ ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா he had been planting trees from childhood. அவர் சிறுவதையிலேருந்து மரங்களை நட்டு வந்தார். ஸோ இன்னும் நடலை, முன்னாடி நட்டு இருந்தார், ஆனால் இதுக்கப்புறம் எந்த மரமும் நடலை அப்படின்னு சொல்கிறத வந்து இதனோட மீனிங். அடுத்தது வந்து she had been working as a teacher for 2 years. அவர் கடந்த காலத்தில் வந்து 2 வருடங்களாக வந்து ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அடுத்தது வந்து it had been running out of control for an hour. அது 1 மணி நேரமாக கட்டுப்பாட்டை மீறி வந்து கொண்டு இருந்தது, அந்த மாதிரி சொல்லலாம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அடுத்த டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ இதில் சப்போர்ட்டிவ் வெர்பாக வில் ஹேவ் பீன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் பீன் கோயிங் டு ஆஃபீஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நான் அலுவலகத்திற்கு சென்றிருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஜனவரி மாதத்துலேருந்து ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஸோ இதனோட மீனிங். we will have been conducting seminar program from 2050. 2050க்கு அப்புறம் செமினார், அதாவது கருத்தரங்கு நிகழ்ச்சியை நடத்தி வருவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நடத்துவோம்னு தெரியாது, ஆனால் அதிலேருந்து நடத்தி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இதனோட மீனிங். அடுத்தது வந்து யூ வில் ஹேவ் பீன் கோயிங் டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் வென் யுவர் ஏஜ் இஸ் அட் 10. உங்களோட வயது 10 இருக்கும்போதிலிருந்து நீங்கள் தற்காப்பு கலை வகுப்பிற்கு சென்று கொண்டிருப்பீர்கள். இப்போ ஏஜ் வந்து 5, 10 வயது தொடும்போது நீங்கள் தற்காப்பு கலை வகுப்புக்கு சென்று கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இதனோட மீனிங். அடுத்தது பார்த்திங்கன்னா they will have been doing social work for 5 years.
அவர்கள் 5 ஆண்டுகளாக சமூக பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்தது he will have been planting trees from his childhood. ஸோ அவரை வந்து குழந்தை பருவத்திலிருந்து மரங்களை நட்டு வருவார் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா she will have been working as a teacher for 2 years. ஸோ அவர் வந்து எதிர்காலத்தில் வந்து 2 வருடமாக டீச்சராக வேலை செய்து கொண்டு வருவார். 2 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருப்பார். ஸோ அடுத்தது வந்து it will have been running out of control for an hour. ஸோ 1 மணி நேரமாக கட்டுப்பாட்டை மீறி இயங்கி கொண்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து இதனோட மீனிங். ஸோ எல்லா டென்ஸும் இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ தனித்தனியாக வேணும் பார்க்கணும் அப்படின்னாலும் தனி வீடியோ இருக்குது, அதை வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெர்பை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு எல்லா டென்ஸும் ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஆக்டிவ் வெர்பை யூஸ் பண்ணி எப்படி டென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸோ இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து பி வெர்பை யூஸ் பண்ணி எப்படி டென்ஸ் அதனோட மீனிங் என்ன, பி வெர்புக்கும் ஆக்டிவ் வெர்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். So thank you for watching and learning. So keep watching and learning.